இந்த காலை நேரத்திலும் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இதில் வாசிக்கிறோம், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. பகலின் குளிர்ச்சியான வேளை என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படியானால் அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரையும் என்று சொல்லி சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்கும்படி அந்த தோட்டத்தின் நடுவே உலாவி வருகிறார். அன்றைக்கு மாத்திரமல்ல, எப்போதும் ஆண்டவர் தான் உருவாக்கின அந்த ஏதேன் தோட்டத்தின் மத்தியிலே உலாவி வருகிற ஒரு கிருபையை ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு ஈவாய் இலவசமாய் கர்த்தர் தந்திருந்தார். பகலின் உஷ்ணமான வேளையிலே ஆபிரகாமை சந்திக்கும்படி வந்ததை நாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் உலாவுகிறார். இந்த தோட்டம் தேவனால் உருவாக்கப்பட்டது. ஆண்டவரே இந்த அழகான தோட்டத்தை உருவாக்கி அதில் நதிகளை உருவாக்க செய்து, அதில் ஆறுகளை பாய செய்து, அதில் பொன்னைகளை விளைய செய்து, நல்ல கற்களை விளைய செய்து ஆண்டவர் இந்த தோட்டத்தை எவ்வளவோ விசேஷப்படுத்தி இருந்தார். ஆனால் இந்த தோட்டத்திற்கு எல்லாவற்றை பார்க்கலும் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் உலாவுவதே அந்த தோட்டத்தின் மகிமை. அந்த தோட்டத்தின் ஸ்பெஷல் என்னவென்றால், ஆண்டவர் உலாவுகிறார் பார்த்தீங்களா, அதுதான் அந்த தோட்டத்தின் ஸ்பெஷல். எவ்வளவோ ஜீவ விருட்சம் தருகிற கனிகள் இருக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனிகள் இருக்கலாம், நல்ல புசிப்புக்கு ஏதுவான நல்ல விருட்சங்கள் அதில் இருக்கலாம். எல்லாவற்றை பார்க்கலும் அந்த தோட்டத்தின் நடுவே பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமோடு ஏவாளோடு உறவாடும்படி, அவளை விசாரிக்கும்படி ஆண்டவர் தினந்தோறும் அந்த அதிகாலை நேரத்தில் அந்த தோட்டத்தின் நடுவே உலாவி வருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்கள் குடும்பமாகிய தோட்டத்திற்குள்ள கர்த்தர் உலாவி வரட்டும். சபையாகிய தோட்டத்துக்குள்ள கர்த்தர் உலாவி வரட்டும். இது ஏதேன் தோட்டத்தை மாத்திரம் நான் தோட்டம் என்று சொல்லவில்லை, உங்கள் குடும்பம் கூட ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் எவ்வளவோ, உங்கள் குடும்பமாகிய தோட்டத்தில் எவ்வளவோ விலையேறப்பெற்ற நன்மைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நல்ல மேன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கலாம். உங்கள் வீடுகளில் நல்ல பொருட்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கலாம். நீங்கள் விரும்பின எத்தனையோ ஆசீர்வாதங்களை உங்கள் வீடுகளிலே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த குடும்பமாகிய தோட்டத்திற்குள்ளே கர்த்தர் உலாவுவதே பெரிய மேன்மை. கர்த்தர் உலாவுவதே பெரிய மேன்மை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் குடும்பமாகிய தோட்டத்துக்குள் உலாவுகிறாரா? கர்த்தர் உங்கள் குடும்பமாகிய தோட்டத்துக்குள்ள இருக்கிறாரா? கொஞ்சம் உங்க வாழ்க்கை, நீங்க இங்க ஆலயத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் உங்க சிந்தையை உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு போங்க. என் குடும்பமாகிய தோட்டத்துல, என் பிள்ளைகளாகிய தோட்டத்துல, என் குடும்ப வாழ்வையாகிய தோட்டத்துல கர்த்தர் உலாவுகிறாரா? தினந்தோறு என்னை பார்க்கும்படி, தினந்தோறு என்னை சந்திக்கும்படி, தேவ தயவு என் மேல் விழும்படி, தேவ பிரசன்னத்தை நான் உணரும்படி, என் தோட்டத்திற்குள்ள, என் வீட்டுக்குள்ள, என் பாளையத்திற்குள்ள, என் வாழ்க்கைக்குள்ள தேவன் உலாவிக் கொண்டு இருக்கிறாரா என்று சொல்லி நீங்க ரொம்ப செக் பண்ணி பார்க்கணும். இந்த தோட்டத்தில் வாசிக்கிறோம், பகலின் குளிர்ச்சியான வேளையில கர்த்தர் அந்த தோட்டத்தில் உலாவுகிறார். ஒரு நல்ல விசாரிப்புக்காரர் காலையிலே வருவார். அதுதான் வேதம் சொல்கிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள் என்று சொல்லி. அந்த காலையில் பெற்றுக்கொள்கிற கிருபையை பார்த்தீங்களா? சில நேரம் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து அசந்து நீங்கள் தூங்கி இருக்கலாம். நீங்கள் தூங்கினாலும் மாறாத கிருபையை பகிர்ந்து கொடுக்கிற பட்சபாதம் இல்லாத தேவன் அந்த கிருபையை உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததுனால தான் இன்ன வரைக்கும் நீங்கள் சுகமாய் வாழ்கிறீர்கள், சந்தோஷமாக வாழ்கிறீர்கள். இந்த விசாரிப்புக்காரர் இந்த தோட்டத்தில் வந்து விசாரிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் நம்மை விசாரிக்காமல் இருக்கலாம், உறவுகள் நம்மை விசாரிக்காமல் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்கிற உங்கள் தாய் தகப்பன் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்து இவர்களெல்லாம் நம்மளை விசாரித்த நலமாயிருக்குமே என்று சொல்லி யாரையோ நம்பி இருக்கிறீங்க பாருங்க, அவர்களெல்லாம் உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம். ஆனா அந்த தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்மை விசாரிக்கும்படி, நம்முடைய ஆலயத்தின் நடுவா இருக்கலாம், ஊழியத்தின் நடுவா இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் நடுவா இருக்கலாம், அவர் உலாவிக்கொண்டே இருக்கிறார். அவர் உலாவிக்கொண்டே இருக்கிறார். நீங்க கேட்கலாம், அவர் எங்களை விசாரிச்சா ஏன் எங்களுக்கு இந்த கண்ணீர், அவர் எங்களை விசாரிச்சா ஏன் இந்த பலவீனம், அவர் எங்களை விசாரிச்சா ஏன் இந்த உடைவுகள் என்று கேட்கலாம். அவர் நம்மை விசாரித்ததற்கு ஒரு நல்ல அடையாளம் என்ன தெரியுமா? ஜீவனோடு ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், சுகமாய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். மரண கண்ணிகள் நம்ம மேல விழுந்தது உண்மை, சத்துரு போட்ட எத்தனையோ கண்ணிகள் நம்மளை விழுங்க பார்த்தது உண்மை. ஆனால் எல்லாவற்றையும் ஜெயிக்கவும் தாண்டவும் கர்த்தர் கிருபை செய்து, ஆண்டவர் ஆயுசு நாட்களை கிருபையாய் கொட்டி கொடுத்து, புதிய மாதத்தை காண செய்து, புதிய நாளையும் தந்து, நேர்த்தியாய் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்தது அவர் நம்மை விசாரித்ததின் ஒரு பெரிய அடையாளம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவரே, எங்களை விசாரிச்சீங்களே, விசாரிக்க வேண்டிய நேரத்தில் விசாரிச்சீங்களே, எல்லாரும் மறந்து போகும்போது எங்களை விசாரிச்சீங்களே,
எல்லாரும் எங்களை உதாசீனப்படுத்தும் போது நீங்க அற்பமா எண்ணலையே. பலவீனத்துல பலன் தந்தீங்களே. நாங்க சோர்ந்து போன போது எங்களை சுமந்து கொண்டீங்களே. வார்த்தையால தேற்றினீங்களே, பாடல்களால எங்களை தேற்றினீங்களே. நாங்க துக்கப்படுவதற்கு எங்களை அனுமதிக்கலையே. கண்களிலிருந்து தாரதாரியாய் வடிந்த கண்ணீர்களை கர்த்தருடைய வசனம் துடைத்தது, கர்த்தருடைய பிரசன்னம் துடைத்தது. இந்த தோட்டத்தில் இப்பொழுதும் 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 கர்த்தருடைய ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இன்பமான அதிகாலை வேளையில இங்கே உலாவுகிற ஆவியானவர் உங்கள் குடும்பங்களுக்குள்ள அனுப்பி வைங்க. ஆவியானவரை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அனுப்பி வைங்க. இந்த காலை வேளையில எங்கெல்லாம் தடைகளை பார்த்தீங்களோ, எங்கெல்லாம் வெறுமைகளை பார்த்தீங்களோ, எங்கெல்லாம் உடைஞ்சு போய் நின்னீங்களோ, எங்கெல்லாம் அழுவதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதழுது நின்னீங்களோ, காரியங்கள் கைமீறி போனதல்லவா, காரியங்கள் உங்க தலைக்கு மிஞ்சி போனதல்லவா, இன்னை பயப்பட வேண்டாம். ஆவியானவர் தலையிட வேண்டிய நேரம் வந்தாயிற்று. நல்ல விசாரிப்புக்காரர் உலாவட்டும். அவர் உலாவாதபடி நீங்க தடை பண்ண வேண்டாம். அவர் விடுதலையாய் உங்கள் குடும்பங்களுக்குள்ள உலாவட்டும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உலாவட்டும். அவர் உலாவி வருகிற தேவன். அவர் உலாவும் போது தடைகள் விலகும். அவர் உலாவி வரும்போது அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விழும். இந்த காலவேளையில பலவீனத்தின் கட்டுகள், மரண கட்டுகள் தெரிக்கப்படும். இந்த காலவேளையில இயேசுவாகிய தேவன், ஆவியானவர் என்கிற ஒரு ஜீவன் நதி, அது பாய வேண்டிய இடத்துல பாய்ந்து, உலாவ வேண்டிய இடத்துல உலாவி, ஓ ரிபனமோ சபனகதனம ரத்தரபரபா, இந்த அதிகாலை நேரம், இந்த அதிகாலை நேரம் ஒரு விடுதலையின் அதிகாலையாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவர். இப்போ இந்த தோட்டத்துல ஆவியானவர் உலாவுறாரு. ஒவ்வொரு நாளும் விசாரிப்பாரு. காலைதோறும் வருவாரு. தன் கையால உருவாக்கின ஆதாம் ஏவலை அன்போடு விசாரிப்பாரு. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு குறை எதுவும் இருக்குதா? நிறைவா இருக்கிறீங்களா? இந்த தோட்டத்தில் உங்களுக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்படுதான்னு சொல்லி ஒவ்வொரு நாள் காலையில் விசாரிக்கும்படி வருவார். அப்படித்தான் அன்னைக்கு காலை நேரத்தில் அவர் விசாரிக்கும்படி வருகிறார். ஆனால் அன்னைக்கு சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது. எப்போதும் ஆதாமுடைய முகத்திலும் ஏவாளுடைய முகத்திலும் இருந்த தேவ பிரசன்னம் அன்னைக்கு இல்லை. அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய முகத்தை அவங்களால பார்க்க முடியல. அவனுடைய சத்தத்துக்கு அவங்க பதில் சொல்ல முடியாம பதில் சொன்னாங்க. டைரக்டரா பார்த்து அவங்களால முகத்தை பார்க்க முடியல. ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒளிஞ்சு நின்று சொல்றாங்க, நாங்க பாவம் செஞ்சுட்டோம். ஆதாம் சொல்றாரு, நாங்க பாவம் செஞ்சதுனால நாங்க பயந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, நாங்க நிர்வாணியா இருக்கிறோம். இவ்வளவு நாள் மகிமை எங்களை மூடி இருந்துச்சு, உங்க பிரசன்னம் எங்களை மூடி இருந்துச்சு, உங்க கிருபையாக நிழல் எங்களை காத்துச்சு. இப்போ ஏதோ ஒண்ணு எங்களை விட்டு போயிட்டு நாங்க நிர்வாணியா பெற்றமே. இவ்வளவு நாள் அனுபவிச்ச மேன்மையை அனுபவிக்கலையே. இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியலையே. இந்த காலை நேரம் எங்களுக்கு எப்படியோ விடிஞ்சிருச்சே. இந்த சூரியன் உதிக்கிற இந்த விடியல் எங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லையே. நாங்க பயந்துகிட்டோம். வேதம் சொல்லுகிறது, பயந்து ஒளிந்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உலாவி வருகிற தோட்டத்திலேயே ஒரு மாறுதல் வருகிறது என்றால் நம்முடைய குடும்பம் எவ்வளவு தேவ பிரசன்னத்திற்குள்ள கிருபையோடு மகிமையோடு காக்கப்பட வேண்டும். அந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 1ஆம் வசனத்தை சொல்லுகிறது, சகல காட்டு ஜீவன்களிலும் பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த எஜமான் உலாவுகிற இந்த நல்ல தோட்டத்துக்குள்ள எங்கேயோ ஒரு குறுக்கு வழியில எங்கேயோ ஒரு சைடா ஒரு வலு சர்ப்பம் நுழைஞ்சிட்டு, அதுதான் இந்த தோட்டத்தின் மகிமை கெடுத்து போட்டுச்சு. ஏன் இன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் பயந்து போய் இந்த இருந்தாங்கன்னா, இந்த தந்திரமுள்ள இந்த சர்ப்பம் எங்கேயோ ஒரு வழியில நுழைஞ்சிட்டு. ஏன் தெரியுமா? அது தந்திரம் உள்ளது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் புரியும்படியா உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். உங்கள் குடும்பமாகிய தோட்டத்துல தந்திரமுள்ள சில சர்ப்பங்கள் நுழைந்துருச்சு. சில குடும்பத்துல நுழைவதற்கு சமயம் பார்த்து நிற்குது. எப்போ நுழைஞ்சிடலாம், எப்போ டைம் விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. உள்ள இருந்தா அந்த அதிகாலையில துரத்திருங்க. அது தந்திரம் உள்ளது. அது நம்முடைய கண்களுக்கு மறைஞ்சு உள்ள வரும், வேஷம் போட்டு வரும், அன்பா வர்றது மாதிரி வரும், அழகா உள்ளவர் மாதிரி வரும், விசாரிக்கிற மாதிரி வரும். இயேசுவின் நாமத்துல தந்திரமுள்ள சில சர்ப்பத்தின் கிரியைகள் இந்த அதிகாலை நேரத்துல விழட்டும். இயேசுவின் நாமத்துல எங்கிருந்து வந்ததோ தெரியாது, எந்த திசையிலிருந்து உள்ள நுழைஞ்சதோ தெரியாது. ஏன் குடும்பக்குள்ள கண்ணீர், ஏன் குடும்பங்களுக்குள்ள போராட்டம். தந்திரமுள்ள சர்ப்பங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பிடிக்காது. யாரோ ஒரு நபரை தன்வசப்படுத்தி குடும்பங்களை ஆள வைக்கும். நல்லா புரியும் நினைக்கிறேன். ஒரு நபரை தனக்குன்னு பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கணும் அவசியம் இல்லை. அந்த ஒரு நபர் மூலமாய் வடிக்கிற கண்ணீர் மாறாத கண்ணீரா சில நேரத்தில் இருக்கும். அது தந்திரம் உள்ளது. அதை ஜெபத்தினால பிடிச்சிருங்க, அபிஷேகத்தினால பிடிச்சிருங்க, அந்நிய பாஷை பேசி பிடிச்சிருங்க, வசனத்தை சொல்லி பிடிச்சிருங்க. இந்த சர்ப்பம் எதுக்கு பயப்படும் தெரியுமா? அபிஷேகத்துக்கும் வசனத்துக்கும் தான் பயப்படும். ஆண்டவர் சர்ப்பத்தின் தலையை நசுக்கி போட்டார். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தந்திரத்தோடு மந்திரத்தோடு எங்கேயாவது ஒரு வழியில நமக்கு தெரியாம, நம்ம கண்ணுக்கு தெரியாம நுழைஞ்சிருக்கலாம். நேற்று உபவாச ஜெபத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு.
பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துச்சு. பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பேகை தான் வச்சுச்சு, லஞ்ச் பேகை தான் வச்சுச்சு. திடீர்னு பார்த்தா கையை வச்சு 2 முடியும் பிக்குது. அந்த முடி வரலன்னு சொல்லி அழுது, முடியை பிக்குது, அலறுது, கூக்குரலிடுது. என்ன நடந்துச்சுன்னே தெரியல பாஸ்டர்மா. இப்படி ஒரு சம்பவம் என் பிள்ளை வாழ்க்கையில் நடந்ததே இல்லை. நல்லா தான் பிள்ளை ஸ்கூலுக்கு போச்சு, நல்ல பிள்ளை விரும்புகிற நல்ல லஞ்சை சமைச்சு கொடுத்து அனுப்புனேன். ஆனால் என்ன நடந்துச்சு சொல்ல, ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா போன பிள்ளை வரும்போது வேற மாதிரி வந்துச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிற்கும் போதோ நடக்கும் போதோ எங்கேயோ போகும்போதோ வரும்போதோ யார் மூலமாவதோ எது மூலமாவதோ எந்த பொருள் மூலமாவதோ எந்த நபர் மூலமாவதோ தெரியாம, உங்க கண்ணுக்கு தெரியாம, உங்க மனதுக்கு தெரியாம, உங்க வீட்டாருக்கு தெரியாம தந்திரம் உள்ளது எங்கேயோ நுழைஞ்சிட்டு சில குடும்பத்தில் நுழைவதற்கு வேடிக்கை பார்க்குது. அது தந்திரம் உள்ளது. அதை போட வேண்டிய இடத்துல போட்டுறணும், அதை உடைக்க வேண்டிய இடத்துல உடைச்சிடணும். அது தந்திரம் உள்ளதுதான். கொஞ்சம் கஷ்டம், அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆவியின் ஆழங்களுக்குள் இருக்கிற தேவ பிள்ளைங்க மாத்திரம் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனாலும் இந்த அதிகாலை நேரத்தில் தோட்டத்தின் நடுவே உலாவுகிற எஜமானுடைய பார்வைக்கு அந்த சர்ப்பம் மறைந்திருக்க முடியாது. அது வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் அது வெளியேற்றப்படும். தந்திரம் உள்ள சில சர்ப்பத்தின் கிரியைகள் இந்த அதிகாலை ஜெப நேரத்தில், இந்த அதிகாலையில் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற நேரத்தில் கண்ணி வைத்து எப்படியாவது குடும்பத்தின் பிள்ளைகளை தனக்கென்று பிடித்துக் கொள்ளலாம். கட்டளையை மீற வைத்து பாவம் செய்ய வைக்கலாம். குடும்பத்தை கண்ணீருக்குள்ள இருக்க வைக்கலாம். குடும்பத்தை பலவீனத்துக்குள்ள தள்ளலாம். குடும்பத்துக்குள்ள நித்திய அவமானத்தை உண்டாக்கலாம் என்று சொல்லி தந்திரமுள்ள சர்ப்பங்கள் வேடிக்கை பார்க்கிறதோ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உலாவட்டும், கர்த்தர் உலாவட்டும். உங்கள் குடும்பங்களுக்குள்ள, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உலாவட்டும். இனி அவர் உலாவாம ஒரு ஜெயத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியாது. கர்த்தரை விடுதலையா அனுப்புங்க. உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலையா அனுப்பி வைங்க. நீங்க கண்ணீர் வடிச்சது போதும், நீங்க மனம் குமுறி நின்னது போதும். இந்த காலை எத்தனையோ காலை வேளையில பார்த்திருக்கலாம், எத்தனையோ விடியலை நீங்க பார்த்திருக்கலாம். இந்த விடியல் ஆசீர்வாதமான விடியலா விடியட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த பகற்கால விடியல் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதத்தையும் நிரந்தரமான ஜெயத்தையும் இந்த விடியல் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரட்டும். தந்திரமுள்ள சில சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படட்டும். எல்லார் கரங்களை தட்டி அப்படியே ஜெயம் எடுக்கலாம். சர்ப்பத்தின் கிரியைகள் தானாய் விழட்டும். சர்ப்பத்தின் கிரியைகள் தானாய் விழட்டும். தந்திரமுள்ள சில சர்ப்பங்களை இந்த நேரத்தில் பிடிச்சிருங்க இயேசுவின் நாமத்தால. பிள்ளைகளுக்குள் நுழைகிறதோ, கணவனுக்குள் நுழைகிறதோ, மனைவிக்குள் நுழைகிறதோ, வருமானத்துக்குள் நுழைகிறதோ, ஆசீர்வாதங்களுக்குள் நுழைகிற பார்க்கிறதோ, எந்த வழியாய் வந்ததோ தெரியாது, எதன் மூலமாய் வந்ததோ தெரியாது, யார் மூலமாய் வந்ததோ தெரியாது. இயேசு என்கிற விலையேறப்பெற்ற நாமத்தினாலே, வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள நாமத்தினாலே சில சர்ப்பத்தின் கிரியைகள் விழுங்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. இப்போ ஆண்டவர் விசாரிச்சு பார்க்குறாரு ஆதாமையும் ஏவாளையும். ஆனால் அவங்களால மற்ற நாள் ஃப்ரீயாக பேசுனது போல பேச முடியல. ஏன்னா தந்திரம் உள்ளது நயவஞ்சகமாக ஏவாளை மயக்கிருச்சு. சொன்னாரோ இந்த கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரோ, இந்த அவ சொல்கிறா இந்த கனியை தொடவும் வேண்டாம்னு சொன்னாருன்னு கூட ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வேற பேசுகிறாங்க ஏவாளம்மா. அதனால எப்படியோ தந்திரமாய் மயக்கி அதை புசிக்க வச்சு தன்னுடைய வேலையை முடிச்சிருச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நேரம் ஆனனால ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போனேன். ஆனாலும் இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பிசாசு தந்திரம் உள்ளவன், நயவஞ்சகம் உள்ளவன், ஆசைகாட்டி உள்ள வருவான், இச்சகாட்டி உள்ள வருவான், ஏதோ ஒரு வலையை விரிச்சு உள்ள வருவான். அந்த வலையை நீங்கள் ஆவியின் ஆழத்தில் இருந்தா தான், சத்தியத்துக்குள்ளே நடந்தா தான், நீங்கள் ஜோம் பண்ணா தான் அது உங்கள் கண்களுக்கு தெரியும். அதான் பவுல் எழுதுகிறாரு, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று எழுதுகிறார். அப்போ சில தந்திரங்களை நீங்க புரிஞ்சு வைக்கணும்னா நீங்க ஆவியின் ஆழங்களுக்குள்ள நடக்கணும். இன்னும் கர்த்தரை நீங்க விடுதலையா ஆராதிக்கணும். விசேஷமா ஒரு காரியத்தை சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்காக ரொம்ப ஜோம்னுங்க. ஸ்கூலுக்கு போறாங்களா, வேலைக்கு போறாங்களா, ரொம்ப ஜோம்னி அனுப்புங்க. ஏனென்றால் இன்னைக்கு நிறைய வீடுகளில் நான் கேள்விப்பட்ட செய்தி என்னன்னா, பிள்ளைகளை தான் முதல்ல பிடிக்கிறான், பிள்ளைகளும் பிடிக்கிறான். நேற்று நான் 2-3 குடும்பத்துக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்களை யார்ட்டையும் சாப்பாடு வாங்கி சாப்பிட வேண்டாம்னு சொல்லுங்கள். நீங்கள் வேணால் ஷேர் பண்ணி கொடுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கும் அதை சொல்லி அனுப்புங்க. உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் கொடுத்து விட்றீங்களே, உங்கள் பிள்ளைங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடட்டும், தப்பு இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளைங்களை அடுத்தவங்ககிட்ட வாங்கி சாப்பிடாமல் இருக்க செய்யுங்க. சில கிரியைகள் சாப்பாட்டு மூலமாய் வருகிறது, அந்நிய கிரியைகள் மூலமாய் வருகிறது. நமக்கு தெரியாது, இதுலலாமா கிரியை வந்துடும். இல்லை இல்லை, தந்திரம் உள்ளது, நயவஞ்சகம் உள்ளது. பிடிக்க வேண்டிய ஒரு நபரை பிடிச்சா போதும், அந்த குடும்பத்துக்குள்ள கண்ணீர், அந்த குடும்பத்துக்குள்ள அவமானம், அந்த குடும்பத்துக்குள்ள நிந்த, அந்த குடும்பத்துக்குள்ள வறுமை, அந்த குடும்பத்துக்குள்ள பலவீனம், அந்த குடும்பத்துக்குள்ள தரித்திரம் எல்லாத்தையும் கொண்டு போட்டு போயிடுவான். சத்துரு விதைக்க வேண்டிய எல்லா கலைகளையும் ஒரு நபர் மூலமா விரிச்சிருவான் குடும்பத்தில். அப்போ அவன் தந்திரம் உள்ளவனை பிடிக்க வேண்டியது நம்ம சார்ந்தது. ஐயோ நான் எப்படி பிடிப்பேன்,
நான் ஜெபத்தில் குறைஞ்சு போனவன் தான், ஜெபத்தில் குறைஞ்சு போனவள் தான், நான் எப்படி நான் அந்த பிடிப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? கவலை வேண்டாம். உலாவுகிற கர்த்தர் ஒருவர் இருந்தால் போதும், விசாரிக்கிற எஜமான் ஒருவர் இருந்தால் போதும், அவர் காலைதோறும் வந்து உலாவனா போதும், அவர் மகிமையா உங்கள் குடும்பத்தில் அசைவானா போதும். உங்கள் கிச்சனில் கூட அவர் உலாவணும், உங்கள் பெட்ரூமில் கூட கர்த்தர் உலாவணும், உங்கள் ஹாலில் உலாவணும், உங்கள் வீட்டை சுற்றிலும் தூத மகிமை இறங்கி இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்து, தேவ பிரசனத்தில் ஒப்பு கொடுத்து, நீங்கள் செய்கிற வேலைகள், நீங்கள் சமைக்கிற ஆகாரங்கள், நீங்கள் உடுத்துக்கிற ஆடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்து, அப்பா காத்துக்கொள்ளுங்க, தந்திரம் உள்ளது, நயவஞ்சகம் உள்ளது, எப்படியோ யார் மூலமாவது என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவர் அசைவாடட்டும், குடும்பத்துக்குள்ள அசைவாடட்டும். ஒவ்வொரு நாள் நீங்க இதை சொல்லி ஜெபிக்கணும். அப்போ இப்போ உள்ள வந்துட்டான். இப்போ தந்திரமுள்ள சர்ப்பம் ஆதாமை ஏவாளை ஏமாத்திட்டான். தேவ மகிமையை ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே இழந்து போனார்கள். இப்போ ஆண்டவர் பின்னுள்ள வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒரு கடினமான முடிவு எடுக்கிறார். ஆதாம் ஏவாளையும் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். எவ்வளவு பயங்கரம் பார்த்தீங்களா? என்ன ஒரு பயங்கரம்! அந்த நேரத்தில் ஆதாமும் ஏவாளும் இருந்திருப்பார்களானால் இந்த சர்ப்பத்தை ஜெயித்திருக்கலாமே, ஜெயிக்காமல் தவறிவிட்டார்களே, அதனால அல்லவா மனுக்குள்ள விழுந்து போனது. இப்ப துரத்திட்டு ஒரு காரியத்தை செய்யறாரு. ஆதாம சபிக்கல, ஆனா உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லார். டைரக்டா ஆதாம சபிக்கல, ஆண்டவர் அப்படி இடம் கொடுக்கல. அவங்க நம்ம நிர்வாணியா இருக்கிறோமோன்னு சொல்லிட்டு அத்தி இலைகளை தச்சு அவங்களே உடுத்திக்கிட்டாங்க. 2 பேரும் அவங்களே ஒரு ட்ரெஸ்ஸை ஆயத்தம் பண்ணி உடுத்திக்கிட்டாங்க. ஏன்னா நிர்வாணமா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வெட்கமா இருந்தது. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை பின்னுள்ள வசனங்களை செய்யறாரு. அவர் ஒரு ஆட்டு தோலை கொண்டு அவளை உடுத்து வைக்கிறார். எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க. வெட்கத்தாலும் நிந்தையாலும் மூடப்பட்ட அதே ஆதாம ஏவாளை தோல் உடைகளை உண்டு பண்ணி ஆண்டவர் அப்படியே கவர் பண்றார் தேவனுடைய பிள்ளைகள். ஏன்? அவர் உலாவனால அவர் அந்த வெட்கத்தை மாற்றி போட்டார், நிர்வாணத்தை கர்த்தர் மாற்றி போட்டார். அதான் சொல்லல, கர்த்தர் உங்கள் குடும்பங்களுக்குள்ள உலாவாத பட்சத்துல, கர்த்தர் உங்கள் குடும்பமாகிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோட்டத்துக்குள்ள உலாவாத பட்சத்துல உங்கள் நிந்தை மாறாது, உங்க கண்ணீர் மாறாது, உங்கள் அவமானம் மாறாது, உங்கள் வெட்கம் மாறாது. அவர் உலாவிட்டா போதும், ஒரு நிமிஷத்துல மாறும், சீக்கிரமா மாறும், துரிதமா மாறும். அவர் உலாவாம சில குடும்பத்தில் ஏன் அவர் உலாவலைன்னா, அவர் உலாவதற்கு வாஞ்சியா தான் இருக்கிறாரு. அதான் வெளிப்படத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவரோட போஜனம் பண்ணுவேங்கிறார். நம்ம கதவை திறக்கிறது இல்லை. என்ன கதவு? வீட்டு கதவே இல்லை, இருதய கதவு திறக்கிறது இல்லை. அப்பா வாங்கப்பா, வேண்டாம், காலம் கடைசி ஆயிடுச்சு, சத்ரு யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரியும் போது நீங்க தேவனுக்கு விட்டு கொடுத்துருங்க. தந்திரமுள்ள சர்ப்பங்களை உள்ள விட்டுறாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. சில நேரம் வீட்டை விட்டு துரத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜெயம் எடுத்துருங்க, ஜெயம் எடுக்க வேண்டிய நேரத்தில் ஜெயம் எடுத்துருங்க. இப்போ இந்த தந்திரமுள்ள சர்ப்பம் ஆதாமை ஏவாளையும் ஜெயிச்சது போல இருந்தாலும் ஆண்டவர் அந்த 3ஆம் அதிகார கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சுடரொளி பட்டயத்தை வைத்தார். இனிமே ஆதாம நம்பி பிரயோஜனம் இல்லை, இனி மனசுல நம்பி பிரயோஜனம் இல்லை. இனி இந்த தோட்டம் காக்கப்பட வேண்டுமானால் சுடரொளி பட்டயம், இந்த இதுல கேர்பீன்களும் சேராபீன்களாலும் சூழப்பட்ட சுடரொளி பட்டயம் இந்த ஏதேன் தோட்டத்தின் வாசல்ல இருக்கணும். வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயமே இனிமே இந்த தோட்டத்தை காக்க வேண்டும் என்று தேவன் அறிந்ததுனால சுடரொளி பட்டயத்தை வைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் தோட்டத்தை நீங்க நினைச்சா காக்க முடியாது. நீங்க நினைக்கலாம், நானும் என் கணவனும் பத்திரமா இந்த தோட்டத்தை காத்துருவோம், குடும்பமாய் தோட்டத்தை நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு ஓடுறோம், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், அதனால கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு எங்க பிள்ளைகளை கரையேற்றிடலாம், நாங்களே இந்த குடும்பமாகிய தோட்டத்தை காத்துடலாம். தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. நீங்களும் நானும் நினைச்சா நம்முடைய குடும்பமாகிய தோட்டத்தை பாதுகாக்க முடியாது. வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயமே நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கும். வீசி கொண்டிருக்கிற சில சுடரொளி பட்டயத்தால சில பலவீனங்கள் இந்த காலையில் விழுங்கப்படுகிறது. எல்லாரும் முழங்கால் படியிடலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சுடரொளி பட்டயத்தின் மகிமைக்கு விட்டு கொடுங்க. நான் இந்த செய்தி நேரத்தை முடிக்க போறேன். இந்த முடிக்கிற இந்த தருவாயில தயவு செய்து இந்த நேரத்தை அற்பமா எண்ணாதீங்க. வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம் உங்கள் குடும்பத்தின் எல்லைக்குள்ள வைக்கப்படட்டும். நீதியின் தேவன் உலாவட்டும், மகிமையின் தேவன் உலாவட்டும். இனி நீங்க குடும்பத்தை காக்க முடியாது. குடும்பத்தில் சில காரியங்கள் கைமீறி போயிற்று. நீங்க பிள்ளைகளுக்கு காவல் அல்ல, உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் காவல் அல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க சிந்தையில பசுமரத்தாணி போல ஏத்திக்கோங்க. சுடரொளி பட்டயம் ஒன்று மட்டும்தான் இனி உங்க குடும்பத்தை காக்க முடியும். உங்கள் வருமானங்களை காக்க முடியும், உங்க சரீரங்களை காக்க முடியும். சுடரொளி பட்டயத்தின் வெளிச்சத்தினால, அது வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம் அப்படின்னா அது ஒளி வீசும், அது மகிமையாய் வெளிப்படும், அது கிருபையாய் வெளிப்படும். அந்த வீசி கொண்டிருக்கிற ஒளியினால
சில பலவீனங்கள் இந்த காலவெளியில் விழுங்கப்படட்டும். சில போராட்டங்களை அந்த வீசி கொண்டிருக்கிற சுடர்லி பட்டயத்தால் விழுங்கப்படட்டும். ஓ கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை அந்த சுடர்லி பட்டயத்தின் வெளிச்சத்தினால குடும்பங்களுக்குள் தந்திரமாய் நுழைந்து வேடிக்கை பார்க்கும்படி சர்ப்பத்தை போல நுழைந்து விளையாடி கொண்டிருக்கிற சில கிரியைகள், வலு சர்ப்பத்தின் ஆவிகள் சுடரொளி பட்டயத்தினால இயேசுவின் நாமத்தில் விழுங்கப்படுகிறது, பிடிக்கப்படுகிறது, சுட்டரிக்கப்படுகிறது. வீசட்டும் அந்த சுடரொளி பட்டயம். உங்க வீட்டு வாசல்ல சுடரொளி பட்டயம் வைக்கப்படட்டும். இந்த காலை வேளையில உங்கள் பிள்ளைகளுக்கு காவல் இயேசு, உங்கள் குடும்பத்தின் காவல் இயேசு, உங்கள் வருமானத்தின் காவல் இயேசு. இயேசுவின் நாமத்தினால நாள் கணக்காய் மாச கணக்காய் வடித்த சில கண்ணீர்கள் சுடரொளி பட்டயத்தின் வெளிச்சத்தினால முறியடிக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் அந்த சுடரொளி பட்டயத்தின் காவலாய் வைக்கப்படுகிறது. ரத்த ரக தர பரப சந்தரபா. தந்திரமுள்ள சர்ப்பத்தின் கிரியைகள், தந்திரமுள்ள சர்ப்பத்தின் கிரியைகள் நயவஞ்சகமாய் உங்களை ஏமாற்றினது, உங்கள் கண்களை மறைச்சிட்டு சில கிரியைகள் உங்க இருதயத்தை ஏமாற்றிட்டு உங்க பிள்ளைங்க யாரால வஞ்சிக்கப்பட்டாங்க. ராதா 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 ரா சபா ரதா ரகதரா. ஓ ஸ்ரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கி போட்டது. ஸ்ரீயின் வித்தாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த சர்ப்பத்தின் தலையை அவன் நசுக்கி போட்டா. இனி பயம் இல்ல, இனி போராட்டம் இல்ல, இனி பிரச்சனை இல்ல, இனி வருத்தம் இல்ல. ஏனென்றால் இந்த தோட்டத்தின் நடுவே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். ராதா ராதா ரா சகாதா ராதா ராதா வாங்கப்பா, எங்க தோட்டத்தின் நடுவே வாங்கப்பா, உங்க ஆளுகைக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம்.